இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் HTML CSSல பொசிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க போகிறோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அண்ட் அதோட யூசர்ஸ் கோடிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு HTML CSS எதுவுமே தெரில, பொசிஷன் பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா, மற்ற எதை பற்றியும் ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தா இது எப்படி அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எப்போ போல நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒரு ஆப்பில் தான் வந்து பார்த்தா நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் HTML CSS வந்து அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போட முடியும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் HTML. அது தெரில அப்படின்னா நான் வந்து பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் HTMLக்கான பேசிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லாமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலி 6 டெவ் கிளாஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இது இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான், இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 6 டெவ் கிளாஸில் 5 டெவ் கிளாஸ்மே வந்து பார்த்தா நான் வந்து உள்ளே டைப் பண்ணி அதுக்கான கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 5க்குமே text 1, text 2, text 3, text 4, text 5 அப்படின்னு ஒரு 5 கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 5 கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி அதுக்கான ஜஸ்ட் வந்து பார்த்தா வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே வந்து அந்த பேஜோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஆக்சுவலி இப்போதைக்கு தேவையில்லை. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன்ஸ், அதாவது எனக்கு அதோட பொசிஷன் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே கிட்ட கிட்ட இருக்கும் அப்படின்றனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஸ்பேஸ் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டாப்லேயே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் ரைட்டு பாட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொசிஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 5 டைப் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா, அதாவது பொசிஷன் பொறுத்த வரைக்கும் 5 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். ஆக்சுவலி இதில் வேணாம், நான் வந்து மேலே போட்டு காட்டிடுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டைப் பண்ண அவசியம் தேவையில்லை. இப்போ பொசிஷன் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். மொதல் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது: அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி. இப்போ வந்து ஈஸியானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு நான் பேஜ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே ஆகாது. எந்ததுக்கு நான் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கேன்னா text 1க்கு ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கேன். ஓகே, text 1க்கு நான் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜில் எந்த டிஃப்ரென்ஸுமே நடக்கலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது டாப்பு பாட்டம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து காட்டுறேன். டாப் கொடுத்துட்டு டாப் ஒரு 1000 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இதுதான் வந்து பார்த்தா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. அதாவது அதோடைய நார்மலான பொசிஷன். நீங்கள் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்து மாறாது. ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அதோட பொசிஷன் வந்து மாறாது. அப்படியே வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி அப்போ ஃபிக்ஸ்டு இதுவும் ஒன்றும் கிடையாது. ஸ்டாட்டிக் அப்படின்னா அதோட நார்மலான பொசிஷன். நீங்கள் என்ன பொசிஷன் அந்த அதாவது நார்மலான பொசிஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாட்டிக். மற்றபடி அதை எடிட்டிங்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அடுத்து பார்க்க போகிறது ஃபிக்ஸ்டு வந்து பார்க்க போகிறோம். ஃபிக்ஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட ஹைட்டை மாற்றி காட்டுறேன். ஸோ பேஜோட ஹைட்டை எடிட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் ஹைட்டை வந்து ஒரு 4000 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும், அப்போ தான் அதனால் கொடுக்குறேன். எங்கடா போயிடுச்சு ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது வந்து ஓகே ஹே அப்படின்றத கொடுத்துருக்கோமா. ஆமாம், ஃபிக்ஸ்டு அப்படின்னா அந்த பேஜில் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா நகராது. அது ஒரு டாப் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ்டோட டாப் வந்து நான் 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அது ஒரு டாப்புக்கும் அதுக்கும் வந்து பார்த்தோன்னா 20 பிக்சல்ஸ் கேப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன ஒரு அதாவது நீங்கள் எந்த டெக்ஸ்ட் நடுவில் கொண்டு வந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா நகராது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அதே இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதை வந்து நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பைக்கானோ இல்லைனா ஒரு டெம்ப்ளேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பில் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதே வந்து நான் இந்த இடத்துல டாப்னு கொடுத்து 0 பிக்சல்ஸ்னு கொடுத்துறேன். அப்போனா அது வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு போயிடுச்சா. டாப்பில் லெஃப்ட் கொடுத்து நான் 0 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா டாப் லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அப்படின்றது. இப்போதைக்கு நம்ம அந்த ஃபிக்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு நடுவில் வந்து மற்ற போர்ஷன்ஸ் பார்க்குறப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ்டு பார்த்துட்டீங்க. ஃபிக்ஸ்டு அப்படின்னா
அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. இதே ஒரு பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டிக்கி அப்படின்றது வந்து ஆக்சுவலி இது ரொம்பவே சூப்பரான ஒரு பொசிஷனே சொல்லலாம். இப்போ நான் ஸ்டிக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே, நான் எதுக்கு கொடுத்துருக்கேன், தேர்டு கொடுத்துருக்கேன், எதுவுமே ஆகலை. இப்போ வந்து நான் ஒரு டாப் கொடுத்து 0 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன்னே வச்சுக்கலாம். டாப் கொடுத்து 0 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கி கொடுத்துட்டு நீங்கள் தள்ளினப்போ எதுவுமே வந்து ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணப்போ எதுவுமே ஆகலை. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன்றப்போ அந்த ஹாய் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது 8 இந்த ஹாய் வந்து நமக்கு லாஸ்ட் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி. இப்போ வந்து நான் ஸ்டிக்கி வந்து நார்மலாக கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது டாப்போ பாட்டமோ எதுவுமே இல்லாமல் நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகாது. ஃபிக்ஸடுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், ஃபிக்ஸடுக்கும் அதே தான், நம்ம கொடுக்காம தான் இருக்கும். இப்போ வந்து நான் டாப் வந்து அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ டாப் வந்து நான் 50 பிக்சல்ஸ் கொடுத்தேன், முதல் 0 பிக்சல்ஸ் கொடுத்தேன், இப்போ 50 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ தெரியுது. அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து டாப்லேருந்து 50 பிக்சல்ஸ் வந்து தள்ளி தான் வந்து பார்த்தா மூவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தா அதுக்கும் டாப்புக்கும் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மொத்தமாக போயிடுச்சு. ஸோ டாப்லேருந்து ஒரு 50 பிக்சல்ஸ் தள்ளி தான் வந்து பார்த்தா அது மூவ் ஆகும். இதே வந்து நான் 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றப்ப டாப்லேருந்து 20 பிக்சல்ஸ் தள்ளி வந்து பார்த்தா அது மூவ் ஆகி கடைசியில் வந்து அப்படியே போயிடும். ஸோ இதான் வந்து பார்த்தா ஸ்டிக்கி. நம்ம என்ன பொசிஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் ரைட் லெஃப்டாக பண்ணலாம், பட் ரைட் லெஃப்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து விட்த் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இந்த இதை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 0னே வச்சுருக்கேன் பண்ணுறப்ப 0 வச்சேன்னா அது வந்து லாஸ்ட் வரைக்கும் போகும். அதாவது பாருங்கள் 0 வரைக்கும், அதாவது லாஸ்ட் மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது அப்படியே ஸ்க்ரோல் ஆகி வருது. அதாவது ஸ்டில்லாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து போயிடுது. இதான் வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்கி அப்படின்றது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அப்சல்யூட், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிலேட்டிவ் வந்து பார்த்துக்கலாம். ரிலேட்டிவ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, டாப் கொடுக்காம ஓகே. ரிலேட்டிவ் அப்படின்றப்போ இப்போ நான் டாப் பாட்டம் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். ரைட், நான் எதுவும் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் 3க்கு அதாவது ஹாய்க்கு நான் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ எதுவுமே ஆகலை, அந்த பொசிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பொசிஷனில் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டிக்கி கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் மட்டும் தான் வந்து பார்த்தா மாற்ற முடியும். ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே தான் இருக்கும். ஸ்டேட்டிக்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது எனக்கு அந்த எலமெண்ட்டோட பொசிஷனை மாற்றி ஆகணும், எனக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷன் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் தான் வந்து பார்த்தா யூஸ் ஆகும். இப்போ நான் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு மார்ஜின் டாப் கொடுத்து மார்ஜின் டாப் வேணாம், நான் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து நான் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல்ஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணால் இது எப்படின்னா பேஜோட ஆக்சுவலி போயிடும், ஏன்னா இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டான இடத்துல இருக்கும். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களால் வந்து பார்த்தா நகர்த்த முடியும். உங்களுக்கு டாப் அதாவது உங்களால் எந்த இடத்துக்கு வேணாலும் வந்து பார்த்தா பண்ண முடியும். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அது முடியாது. ஏதாச்சும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து இது நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பேஜில் வந்து டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோடனே மேலே போகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொசிஷனிங் அதாவது இதோட பொசிஷன் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ நான் லெஃப்ட் கொடுத்தேன்னா ரைட்டு, நீங்கள் பாட்டம் ஆக்சுவலி தேவையில்லை. ஸோ இதே தான், இதை மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கலாம். அதாவது டிஃபால்ட்டாக அதாவது நீங்கள் நார்மலாக இப்போ வெயிட் இப்போ புரியும், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட்டும் கொடுத்துருந்தேன். ரிலேட்டிவ் கொடுத்தப்போ வந்து பார்த்தா எனக்கு இதே இடத்துல தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தோன்னா என்னால் இதை வந்து எந்த இடத்துல இருந்து மூவ் வந்து பார்த்தா பண்ணிக்க முடியும். மீதி 3 ப்ராப்பர்ட்டிலையுமே என்னால் நினச்ச இடத்துக்கு வந்து அதை மூவ் பண்ண முடியாது. இதில் மட்டும்தான் வந்து என்னால் நினச்ச இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியுது. ரிலேட்டிவில் தான் வந்து பார்த்தா என்னால் நினச்ச இடத்துக்கு மூவ் பண்ண முடியுது. அப்போ இன்னொன்று இருக்குல்ல அப்சல்யூட் அப்படின்றது. ஸோ அப்சல்யூட் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேவா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போது ஒரு டெக்ஸ்ட் மேலே இன்னொரு டெக்ஸ்ட் விழுகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்சல்யூட் யூஸ் பண்ணலாம். பட் அப்சல்யூட் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ரிலேட்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்சல்யூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் அப்சல்யூட் கொடுத்துட்டேன், பட் அதோட ஹாய் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து பார்த்தா அப்சல்யூட் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போது நான் ரன் கொடுக்குறப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மீதி 4 டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஹலோ, ஹே, வெல்கம், தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பொசிஷனில் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த ஹாய் அப்படிங்கிறது மொத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. முதல் 4மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அசைன் பண்ணதெல்லாம் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஹாய் இல்லை அப்படின்னா அது எப்படி அசைன் ஆகிருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அசைன் ஆகிருக்கு. அதாவது அது எப்படி
வேறு எப்படி சொல்கிறது, எப்படி வந்து ஆர்டர் அரேஞ்ச் ஆகிருக்குமோ, சரி எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் அப்சல்யூட் எடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் அப்சல்யூட் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹாய் இருக்குது. நான் இப்போ அப்சல்யூட் கொடுத்துட்டேன் அப்படின்றப்ப ஓகே, இப்போ நான் அப்சல்யூட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து டெலிட் ஆயிடுச்சு. அந்த இடத்த விட்டே வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனாலுமே நம்மளால் வந்து பார்த்தா இதே மாதிரி, அதாவது ரிலேட்டிவ் மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால். இப்போ அதோட டாப் வந்து பார்த்தா மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட்லாம் வந்து கொடுத்து நம்ம வந்து அதோட பொசிஷனை வந்து மாற்றிக்க முடியும். இதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே இதை வந்து பார்த்தா நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் வெல்கமுக்கு மேலே என்னால் வந்து பார்த்தா அது கொடுக்க முடியும். வெல்கமுக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னா மார்ஜின் டாப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தான் வந்து பார்த்தா பண்ண முடியும் இதில். வெயிட் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். அதாவது இப்போ என்ன அப்படின்னா, நான் 13 பிக்சல்ஸ் கொடுத்தப்போ அது வந்து பார்த்தா வெல்கம் மேலே அவ்வளோவா வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஓவர்லாப் ஆகலை. ஸோ வெல்கம் அப்படின்றது எத்தனாவது டெக்ஸ்ட் அப்படின்னா 4வது டெக்ஸ்ட். ஸோ 4வது டெக்ஸ்டோட பொசிஷன் வந்து நான் இப்போ ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து அதோட பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ இப்போ வந்து அது ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப் ஆகுது, ஆக்சுவலி அது ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தா ஆகாது. அதாவது இதான் வந்து பார்த்தா ஓவர்லாப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்சல்யூட் கொடுக்கணும், அதாவது ஒரு இமேஜ்க்கு மேலேயோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலேயோ அது வந்து ஓவர்லாப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தா அப்சல்யூட் பொசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அது இதோட பொசிஷன் எப்படின்னா, மொத்தமாக வந்து அந்த இடத்த விட்டு டெலிட் ஆயிரும். நீங்கள் ஒரு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பீங்க, அந்த டிஃபால்ட்லேருந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் என்ன பொசிஷன், அதாவது என்ன ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை எலமெண்ட்டோ இருக்கோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா போயிடும். ஐ மீன் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்குது அண்ட் இதான் வந்து பார்த்தா நம்ம கொடுக்க போகிற அப்சல்யூட் எலமெண்ட். நார்மலாக இப்படி இருக்குது, அப்சல்யூட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து இப்படி வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா அப்சல்யூட்டோட ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்து வந்து பார்த்தா வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அப்சல்யூட் எனக்கு பின்னாடி இதுக்கு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இப்போ இதுக்கு, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே எனக்கு அப்சல்யூட் முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Z இண்டெக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து 2 டெக்ஸ்ட் இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 டெக்ஸ்ட் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து, அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட இந்த டெக்ஸ்ட் தான் எனக்கு முன்னாடி தெரியணும். ஆனால் உங்கள் பொசிஷன் பண்ணுறப்போ எனக்கு இப்படி வந்துருச்சு, இது வந்து பின்னாடி வந்துருச்சு. பட் எனக்கு இதான் முன்னாடி வரணும்னா இப்போ Z இண்டெக்ஸ் நான் -1 கொடுத்துட்டேன். -1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹாய் அப்படின்றதான் முன்னாடி வரும். ஆக்சுவலி இல்லை பேக்ரவுண்ட் ஆட் பண்ணாதனால தெரியல, நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு பச்சை கலர் தான் தெரியுது. பார்த்தீங்களா? அதாவது நான் Z இண்டெக்ஸ் வந்து வெயிட், அது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஏன் அது பெருசாக தெரியுதுன்னு தெரியல. இப்போ நான் Z இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 11 கொடுத்துருக்கேன். அதுக்காக நீங்கள் வந்து 111 கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த பொசிஷன் வெல்கமோட நீங்கள் Z இண்டெக்ஸ் இதுக்கு அதிகமாக கொடுத்தா போதும். இப்போ வந்து ஹாய் அப்படின்றது வெல்கமுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஓவர்லாப் ஆயிடுச்சு. இதே நான் Z இண்டெக்ஸ் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல Z இண்டெக்ஸ் மட்டும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்சல்யூட்ல. டாப் ரைட்லாம் நார்மலாக எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டினா Z இண்டெக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தா வெல்கம் வந்து ஹாய்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் டிஃபால்ட்டாக வந்து அப்சல்யூட் வந்து போய் நின்றோம். அப்சல்யூட் ரிலேட்டிவும் வந்து அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்சல்யூட் அப்படிங்கிறது ஓவர்லாப் யூஸ் பண்ணுறது அண்ட் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ரிலேட்டிவ்லேயே நம்ம Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் தான், ஆனால் வந்து ரிலேட்டிவோட நேச்சர் அது கிடையாது. நம்ம வந்து அதுக்கான பர்பஸ் கிடையாது ரிலேட்டிவோடது. ஒரு ரிலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வேணால் எடுத்து கொண்டு போய் வச்சுக்கலாம். அப்சல்யூட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இது மேலே ஓவர்லாப் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம வந்து அப்சல்யூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் CSS ப்ராப்பர்ட்டியா, அந்த 5 பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. அண்ட் வீடியோவில் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.